ஈரோடு திக்ர் மஜ்லிஸ். பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ் நம்மவர்களை ஒரு உயர்ந்த பெரியார்கள் கூடியிருக்கும் ஒரு சபையிலே நம்மளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபை இருக்கிறத ஷேகுமார்களுடைய தொடருள்ள சபை. நம்முடைய சிஸ்தியாவுடைய ஷேகுமார்கள் கிட்டத்தட்ட 40க்கு மேல் வந்து சென்றிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலம் தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவதில்லை என்பதை முன்னிட்டு வலியுல்லாஹ்வுடைய தொடரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதில் வலியுல்லாஹ்களின் தலைவராக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு பின்னால் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்கள் அப்துல் வாஹித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அவர்கள் ஃபுதைல் இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நியமித்தார்கள். அவர்கள் இப்ராஹிம்னு அதுஹம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்தார்கள். இப்படியே வாழையடி வாழையாக நமது ஷேகுனா ஆண்டி பாவாஜி போன்ற ஷேகுமாருடைய தொடரை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். இது எல்லாம் ரூஹானியத்தான ஒரு தொடர்பு. அவர்கள் அனைவர்களுடைய தொடர்பின் மூலமாக இந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சபையில் நீங்களும் நாமும் நடத்தி கொண்டிருக்குமே தவிர, நான் நடத்துவதனால் நான் பெரிய ஆளும் கிடையாது. நீங்கள் உட்கார்ந்திருப்பதனால் அதற்கும் ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒரே நோக்கம் நம்முடைய ஷேகுமார்களுடைய அமர்ந்திருந்த இடம், அவருடைய சுஹபத். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லா பெரியார்களுடைய ரூஹானியத்தான தஅல்லுகாத்தும் தொடர்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது ஒரு சாதாரண சபை அல்ல. பள்ளிவாசலில் உட்கார்ந்து பயான் செய்வதை போன்றோ, பள்ளிவாசலில் வாரத்துக்கு கூட தடவை திக்ர் மஜ்லிஸ் நடத்துவதை போன்றோ, பள்ளிவாசலில் வாரத்துக்கு கூட யாசின் ஓதுவதை போன்ற ஒன்றான அமைப்பு இது அல்ல. இது முழுக்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் யார் என்று கேட்டால், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள்தான் பெரிய அறிவாளிகள்.
அதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தால் நமக்கு ஒன்றும் தெரியாதை போன்றுதான் காட்சியளிக்கும். எத்தனையவர்கள் படித்து வருகின்றார்கள், மிகப்பெரிய படைப்பெல்லாம் படித்து விஞ்ஞானிகளாக, இன்ஜினியர்களாக பல கோணங்களில் முன்னேறி வருகின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களெல்லாம் குறிப்பிட்ட ஒரு கல்வியில் தான் மேம்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் எல்லா கல்விகளையும் மேம்படுவதற்கான வழிகளை இந்த சுஹபத் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக 7 வருடம் ஓடக்கூடிய மாணவர்களாகக்கூடிய அவர்களுக்கும் கிடைக்கும். காரணம் என்ன? 7 வருடம் ஒரு உஸ்தாதுக்கு மண்டிட்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். நாம் ஷெய்க்கு முன்னால் உட்கார்ந்திருக்கின்றோம். ஒரு சுஹபத் எப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்மகிட்ட கேட்டாக்க இதுக்கெல்லாம் பதில் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லுவோம். எங்கேயாவது சொல்லுவாங்க, லா அதரி நிஸ்ஃபுல் இல்மு, எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு பாதி இல்மு கிடைத்து விட்டதுன்னு அர்த்தமா. என்ன தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லி அதற்கு பின்னால் நாம் முயற்சி பண்ணாக்க அந்த இல்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். ஏன்னா எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் தான், மனிதன் அல்ல. ஆனால் அல்லாஹ் இடத்துல பாரத்தை போட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஆலம். சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன விளக்கம் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறதுக்கு கேட்பாங்க, இது என்னன்னு தெரியுமா? உடனே சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள்லாம். எது கேட்டான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கல்வியை கிடைப்பதற்கு இந்த சபை ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கான், வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியனாக ஆயிடுவான். என்ன ஆசிரியர்? இதுதான் தக்வாங்கிறது. நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறது, இறையச்சத்தோடு வாழ்வது, ஹலால் ஹராமை பேணி வாழ்வது. இந்த நிலை நமக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் நம்மளை அறியாமலேயே அந்த கல்வியானது கொடுத்துருவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜலாலாபாத்தில் நல்ல திறமையான ஒரு ஆலிம் வஃபாத் ஆகிட்டார். அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய ஷேக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த ஒரு இடத்துல நிரப்புறதுக்கு யாருமே இல்லை, என்ன செய்யறது? உடனே அவங்களுடைய சபையில் உட்கார்ந்துக்கூடிய ஒருத்தரை, அவர் ஆலிம் சாதா, ஆனால் ஓதி ரொம்ப நாள் ஆச்சு, ஓதி கொடுத்து எல்லாத்தையும் அந்த லைனே இல்லை, முழுக்க முழுக்க ஷேக்குடைய சுபத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ சொல்கிறாங்க, மௌலானா நீங்கள் போய் ஓதி கொடுங்க அப்படின்னாங்க. நம்மன்னா என்ன சொல்லுவோம்? பாபா என்ன சொல்லாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஷேகு உத்தரவு போட்டாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்ட்டு அப்படிதாங்க. நேராக போய் உட்காந்து பாடத்தில் உட்காந்தாங்க. பாடத்துக்கு ஒன்றுமே புரியல. கித்தாப் பார்த்தா அப்படியே தலை சுற்றுது. அப்படியே அவங்களுக்கு ஷேகு சொல்லிட்டாங்களே, நீங்கள் ஓதிக்குழு சொன்னாங்களே, வந்து உட்காந்தாக்கா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரியல. மகள் மாணவர்களாக சுற்றி உட்காந்துருக்காங்க. ஒரே கவலை, தெரியலையேன்னு கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க, கண்ணு தண்ணியாக வருது. அப்படியே எழுந்துச்சு ரூம் போயிடறாங்க. ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு அல்லாது முளையிடுறாங்க. யாருதான் என்னுடைய ஷேக் வந்து உத்தரவு போட்டாங்க, ஓதி கொடுக்க சொல்லி,
ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் செய்ய கட்டுப்பட்டு நான் வந்துட்டேன், செய்ய கட்டுப்பட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு நீ தான் சொல்லித் தரணும். நான் செய்கிட்ட போய் திருப்பி எனக்கு ஓகத்து கொடுக்க தெரியாது சொல்ல முடியாது. அப்போ அவங்க சொன்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு 3 நாள் உட்காந்து அழுதார். ஏன்னா எது சாப்பிடல, ஒன்றும் குடிக்கலை, அழுதார். 3 நாளைக்கு பின்னாடி உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடச்சி, நீ இப்போ ஓதி கொடு, உனக்கு எல்லாம் வந்துடும் போ அப்படின்னாங்க. நேராக பாடத்துக்கு வந்தார், உட்காந்தார், கித்தா பார்க்குறாரு, அற்புதமான விளக்கம் சொல்கிறார். இது எப்படி வந்துச்சு? ஷேகுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதுனால. அவன் இந்தியாவுடைய ஆட்சி ஆண்ட முகலாய பேரரசில் ஒருத்தர் வந்து அவுரங்கசீப். நல்ல நீதமாக ஆட்சி வந்தார். அரசாங்க பணத்திலேருந்து ஒரு பைசா செலவழிக்க மாட்டார். தொப்பி சொந்தமாக தச்சு அதை விற்று அதை குடும்ப செலவு வச்சுக்கிறார். ரொம்ப நியாயமான ஆள். ஆனால் ஆளுசாமி கூட அவர் ஆளுசாமி கூட அவருக்கு ஷேக் இருந்தாங்க. ஷேக்கிட்ட போகிறாங்க. அவங்க தாப்பனார்களுடைய ஆட்சி கவுல போது வேறு யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது வராங்க. இவரும் தகுதியானவர் தான், இவர் அண்ணனும் தகுதியானவர் தான். 2 ஒரு ஷேக்கிட்ட பயத்து வாங்கியிருக்காங்க. முதல்ல அண்ணங்கார் போகிறாரு. போனோடனே சொல்கிறாரு, எனக்கு தாப்பனாவுடைய ஆட்சி கைக்கு வர மாதிரி இருக்குது, அந்த ஆட்சிக்கு நான் ஏறலான்னு இருக்கிறேன், தாங்க என்ன தான் துவா செய்யுங்க. உடனே ஷேக் சொல்கிறாங்க, இங்கே வாப்பா, வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னாங்க. ஆமாம், உங்கள் பக்கத்தில் எப்படி நான் உட்கார்றது? உங்கள் பக்கத்தில் நான் எப்படி உட்கார்றது? அதனால் உட்கார மாட்டேன். சும்மா உட்காருப்பா. இல்லை, முடியாது. சரி, அவர் துவா செஞ்சு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அவுரங்கசீப் வந்தார். அவரும் இதே மாதிரி சொன்னார். அவங்க சொன்னாங்க, ஏப்பா பக்கத்தில் உட்காருப்பான்னாங்க. விரும்புன்னு நினச்சி வந்து உட்காந்துட்டார் பக்கத்தில். அவருக்கும் துவா செஞ்சாங்க. இவர் போன போது சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை அரச பதவியை மூத்தவருக்கு கொடுக்கறதுக்காண்டி கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் வந்தார், கொடுத்துட்டேன். இப்போ இவர்தான் கிடைச்சி, அவர் கிடைக்கல. காரணம் என்னன்னாக்க, பொதுவாக சொல்கிறது, ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது, உத்தரவுன்னு ஒன்று இருக்குது. ஒழுக்கங்கிறது எப்படின்னாக்க, நமக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்தாத்தே மரியாதை, சொல்லிட்டாக்க அது மாற்றம் உண்டாகும். அல் அம்ரு ஃபவுக்கல் அதபி சொல்லுவாங்க அரபியில் பழமொழி. எப்படிங்க? உத்தரவுங்கிறது அதபுக்கு மேலே உள்ளது. இப்போ ஒருத்தர் கூப்பிட்றேன், மாமனை கூப்பிட்றேன், எப்பா என் பக்கத்தில் உட்காரு, டீ சாப்பிட்லாங்கிறேன், நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா அவருக்கு ரசீப் இல்லைன்னு அர்த்தம். வந்தோடனே கூப்பிட்றாங்கன்னு தயங்கி வரணும், சும்மா உட்காருப்பா அப்படின்னா உட்காந்துடலாம். உட்காந்துனாக்கா இவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் செய்யக்கிட்ட இருக்குது, தன்னுடைய மாவட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் உட்காரணும். உட்காந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. கடுமையான குளிர், வெள்ளவெடுத்து போகுது குளிர். அந்த முதல்ல விரோதிகள் வந்து கந்தக் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் 12,000 பேர் சேர்ந்துருக்காங்க. 12,000 பேர். ஆமாம், முற்றுகையிட்டிருக்காங்க முஸ்லீம்களில் 3,000 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? நிறைய கடுமையான குளிர், கால்நடைகளாக செத்து மடியுது. இந்த விரோதிகள் வந்து இனிமேல் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஸல்லல்லாஹுடைய உள்ளத்தில் தோன்றுச்சு. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்கள்ட்ட போய் யார் பார்த்துட்டு வர்றது? அவங்க இருக்கிறாங்களா, அல்ல உறுதியாக இருக்கா, செல்ல உறுதியாக இருக்காங்களா, அல்ல திருப்பி போகிற மாதிரி இருக்காங்களா, யார் உள்ள பார்த்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. யாருமே தயாராக இல்லை, யாருமே தயாராக இல்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியார் சொல்லிட்டு, எந்திரிப்பா ஹுதைஃபா எந்திரி அப்படின்னாங்க. எந்திரிச்சார், வா நீ போயிட்டு வா. உத்தரவு கட்டுப்பட்டாங்க, சரின்ட்டாங்க. அவர் சொல்கிறாங்க, குளிரில் நாங்கள் வாடிக்கிட்டு இருந்தோம், என்ன பார்த்தா நீ போயிட்டு வா என்று சொன்ன உடனே நானும் தயாராகிட்டேன். தயாரான அடுத்த நிமிஷத்தில் குளிரே எனக்கு தெரியலை. நான் கடுமையான வெயிலில் இப்போலாம் நடந்து எப்படி இருக்கும்
அந்த மாதிரி நான் நடந்து போனேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் உத்தரவு கட்டுப்பட்டாங்க, அதனால் உத்தரவுக்கு கட்டுப்பட்டாங்க, அதனால் கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிலாம் இல்லை. உத்தரவு கட்டுப்படுறதுல யாரும் இல்லை. ஆமாம், யார் கட்டுப்படுறாங்களா? சொன்ன பேச்சு கேட்குறதே இல்லை. அதாவது ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டாக்க அவங்க பேச்சு கேட்கணும். அதே முறையும் கூட. முன்னாடி எனக்கு ஒரு ஷேக் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க பேச்சு கேட்பேன், நான் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னாக்கா அது முன்னேறதுக்கு வழி கிடைக்காது, முன்னேறதுக்கு வழி கிடைக்காது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, நான் எனக்கு இந்த அஜித் சொன்னாங்க, எனக்கு நான் செய்வேன், என்ன வசூல் செய்கிறது அப்படி சொல்கிறேன். ஒரு ஷேக்கிட்ட போய் ஒரு பைத்து வாங்கலாம். பைத்தனை சொன்னாங்களா, நிறைய குரான் ஓதுவார் அவர். அதனால் நீ குரான் ஓதக்கூடாதுனாங்களாம். குரானு ஓடலாம். அவருக்கு ஒரு மனசு சகடம் போச்சு. இதுக்கு நம்ம ஷேக்கிட்ட பைத்து வாங்கலாமா? நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லுவார், இப்போ செய்ய வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னு மனசை வருத்தம். இருந்தாலும் எதிர்த்து பேச முடியல. கீழே எதிர்த்து பேச முடியல. பேசாமல் ஓதாமல் இருந்தார். ஒரு வருஷம் அவருக்கு தர்பீ செஞ்சு நல்ல அமல் செய்ய வச்சு அதுக்கு பின்னாடி சொல்கிறாங்க, இப்போ குரான் ஓது பண்ணாங்க. இப்போ போய் குரான் ஓதுனா அவருக்கு அதனுடைய அந்த அரபி வாசத்துடைய அர்த்தங்கள்லாம் அவருக்கு புரியுது. இப்போ புரிஞ்சு அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் ஓத 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 அவர் வரையும் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சரசர வேகமாக நதில் ஓதிட்டு போவார். ஆனால் அதுக்கு நன்மை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவரை நல்ல பக்குவப்படுத்தி ஓத சொல்லணும் என்பதுக்காக வேண்டியதான் நீ ஓத வேணாம்னு சொன்னாங்க முதல்ல. ஆனால் நம்ம தப்பாக எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அது தப்பாக போயிடும். இவர் என்ன ஷேகு சொன்னது குரான் ஓதவங்க யார், இவ்வளோ ஒரு ஷேகா அப்படின்ட்டு அப்பயே நம்ம எஞ்சி போனோம்னாக்க ஷேகுடைய பேரை கெடுப்பதற்காக வேண்டி இவர் வேலை செய்கிறாரு என்பதற்காக வேண்டி அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்துடும், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்துடும். அப்போ அவர் கேவல்பட்டு போவார். ஒன்றும் பையத்து வாங்கக்கூடாது, வாங்கினா அது மாதிரி அமல் செய்யணும். ஒன்று அல்லாஹ்வை அடையணுனாக்க பையத்து வாங்கித்தே ஆகணும். யாரெல்லாம் பையத்து வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை அடைய முடியும். மற்ற யாராலும் அடைய முடியாது. முடியுமா? முடியாது. ஏன்? ஒருத்தர் கையை பிடிச்சி கஷ்டப்பட்டு தியாபனம் கிடைக்கும். அதற்கு அப்துல் குத்தூஸ் கங்கூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பேரப்புள்ள அபு சயீத் கங்கூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை சொந்தக்காரர், நல்ல உயர்ந்த ஆனந்தம் கொடுத்தார். அவர் ஆடையுடைய மதிப்பு அன்னைக்கு 2000 திர்ஹம். அன்னைக்கு அதை உடுத்திட்டு போவார், ரொம்ப ஆடம் போவார். அப்போ ஒரு நாள் சொல்கிறாங்க, அப்துல் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கர்னல் சொல்கிறாங்க, என்னுடைய பேரனே ஏன்டா இப்படி இருக்கிற, போய் பையத்து வாங்கி அமல் செஞ்சு முன்னேறுப்பா, இப்படியே இருந்த வாழ்க்கை போயிடுமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போத்தி அவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுது, என்ன செய்யலான்னா. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ஹலீஃபா ஒருத்தர் நிஜாமுதீன் இருக்கிறாரு, அதில் போ. இவங்க வர தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய ஷேகுடைய பேரப்புள்ள வர்றாருன்னு ஊருக்கு வெளியே அவர் வரவேற்றாங்க. வரவேற்று அவரை சந்தோஷப்படுத்தி வீட்டில் உட்காந்துருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, முள்ளுக்கு மரியாதை செய்யலாம் உட்காந்து ஒன்று வந்துவிட்டாங்க. 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. 3 நாள் கேட்குறாங்க, ஷேக் கேட்குறாங்க, ஏப்பா அபு சயீது எதுக்கு வந்தீங்க நீங்கள்? நான் உங்கள்கிட்ட பையத்து வாங்கி அமல் செஞ்சு என்னுடைய தாதாவுடைய அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இது இப்படி உட்காந்து கிடையாதுப்பா உனக்கு. ஆமாம், நீ பையத்து வாங்கினாக்கா நான் சொரமாக செய்யணும். சரி சொல்லு, சொரமாக செய்கிறேன். பையத்து வாங்க செய்யலாம், போய் போ இந்த கக்கூசுகள் உட்காரு போய் அப்படின்னாங்க. அவர் ஒரு பக்கம் தூக்கி வாரி போட்டாலும் கூட அவங்க என்னங்க நம்முடைய தாதா சொல்லிட்டாங்க வாங்க வரக்கூடாதுன்னு விட்டு போயிட்டாங்க. போய் அங்கே உட்காந்தாங்க. பல நாள் உட்காந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, நாட்டத்தில் உட்காந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. என்ன வச்சாங்கனாக்கா, ஒரு நாயை, இந்த நாய்
உன்னுடைய நாயுடைய சங்கிலியும் இடுப்பு கட்டி விட்டுறேன், இது எங்கே போகுதோ அது பின்னாடியே நீ ஓடணும் அப்படின்னு ஒருத்தர் பண்ணாங்க. சரின்ட்டு அந்த மாதிரியே சங்கிலி இடுப்பில் கட்டி அந்த நாய் முரட்டு நாய் போக சொல்லலாம். நாய் இழுத்துட்டு போகுது, கூடுவாக ஓடி பார்த்தாரு, முடியல, கீழே விழுந்துட்டார். இனிமேல் ஓட முடியாது நோட்டு, அது இழுத்துட்டே போகுது, கீழே விழுந்து அதை விழுந்து அங்கிட்டு அடிபட்டு இங்கிட்டு அடிபட்டு கிரைஞ்சு ஒரு வழியாக போகுது. போகும்போது தான் அப்துல் குதுஸ் கவனத்தினாலே கடவுளை தோண்டி அசரி சொல்கிறாங்க, என்ன நிஜாமுதீன், என்னுடைய பேரனை இன்னுமா சோதிக்கிற, சோதிச்சது போதும், வயது கொடு அப்படியே சொன்னாங்க. அப்புறம் தான் வேகமாக தன்னுடைய சகாக்கெல்லாம் கூட்டு போய் அந்த நாய்க்கடத்தில் போய் பிடிச்சி அவளை சரி பண்ணி கைகாலெலாம் துடைச்சி விட்டு அவளை மருந்துலாம் போட்டு விட்டு வா பையத்தரேன் பையத்து கொடுத்தாங்க, அமல் செய்ய வச்சாங்க. அங்கேயே அவர் ஹிலாஃபத்து வாங்கிட்டு வந்துட்டார். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டால் தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஆமாம், ஆனால் நம்மளால் அவங்க தாங்கக்கூடிய சக்தி இப்போ இல்லை, சொல்கிறது செய்கிற மாதிரி அமைப்ப மட்டும் இல்லை. ஒன்று அந்த மாதிரி கான்காவும் இல்லை, ஒன்று. ரெண்டாவது கான்காவில் உட்காந்து அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து அமல் செய்யக்கூடியவங்களும் இல்லை. கேட்டாக்கா என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், நான் இங்கே உட்காந்து என்ன செய்கிறது, பலகீனமாக நெய்யுமா நம்மகிட்ட ஆமாம். சரி, அந்த காலத்தில் எப்படி சஹாபாக்களாக இருந்தாங்க, சஹாபாக்கள் வியாபாரந்தே பெருசுனாக்கா எல்லாம் வெளியிடுவாங்க, யாருமே போகலையே. எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் சுற்றியே இருப்பாங்களே சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கட்டும், குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ எல்லா நேரத்தையும் உட்கார சொல்கிறதில்ல, போ வியாபாரத்துக்கு போ வச்சுட்டோம். குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரம் நடக்கும். அதுவும் அந்த வியாபாரத்துக்கு போவாங்க, போயிட்டு லாபம் கிடைச்சது ஒன்று 10 பல்லாசு வந்துடுவாங்க. இதுதான் அன்றைக்கு வந்தது. கொஞ்ச நேரம் வியாபாரம் செய்வாங்க, தனக்கு தேவை ஆயிடுச்சா வந்துடுவாங்க. நம்ம தான் செய்யணும், 24 மணி நேரம் கடையிலே உட்காந்து காற்று இன்னும் வரணும் லாபம் கிடைக்கணும். 10,000 கிடைச்சா 10,000, இன்னும் 10,000 வேணும், இன்னும் 10,000 வேணும். இப்படியே ஹவாலவசத்தை பார்க்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ் போதும், தொழில் போகலாம், அப்படியே செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வர்றதில்லை. அந்த நிலை வந்தாக்க மாற்று செய்யறதில்லை. நம்ம ஒரு செய்கையும் முழுசாக பின்பற்றதும் இல்லை, உஸ்தாது சொல்கிறதையும் கேட்டுக்கிறாங்க, வீட்டில் பெரியவங்க சொல்லலாம் கேட்டுக்கிறாங்க, இன்னும் அதுக்கு முன்னால் ஒரு செய்கிற பயிற்சி வரலாம் அவங்கள்ட்டையும் அதுக்கு கேட்டுக்கிறாங்க. இப்படி பல பேர்கிட்ட கேட்டாக்க எப்படி முன்னேற முடியும்? அவர் முடியாது. அவன் எல்லாரும் மரியாதை இருக்க வேண்டியதுதான், கண்ணியம் இருக்க வேண்டியதுதான், எல்லாம் சொல்லலை. ஆனால் நாம் அமல் செய்வது முறையாக இருக்குன்னு சொன்னால், நாம் எந்த செய்யக்கூடிய கரத்தை இப்போ பிடிச்சிக்கோமோ அவங்க சொல்லமாக தான் நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உமர் ரலியல்லாஹு தெரிஞ்சாலாம் தௌராத்து ஆசாங்களாம். தௌராத்தை ரசூலுல்லாஹ் முகத்துக்கு கீழே போட்டாங்களாம். என்ன ரசூலுல்லாஹ் முகத்துக்கு கீழே போட்டாங்க, நம்ம படிக்கிறத சந்தோஷப்பட சொல்கிறாங்களே, தௌராத்தை விட்டு நல்லா படிக்கிறா அப்படி உமர், அவன் சந்தோஷப்படுவாங்களே, அதாங்களாம் கீழே போட்டாங்களாம். உடனே புரிஞ்சுட்டாங்க. வாசியை விட்டு போட்டு, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சுரமாக நடந்துக்கிறேன் சொல்லுங்க. அவன் சொன்னாலாம், சரிப்பா போ. ஏன் சொல்ல வரட்டாக்க, இன்னொரு நபி செஞ்சதை இப்பொழுது செய்து வாய்ப்பு இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் தான் முன்னேற்றம் நமக்கு முன்னாடி. ஆமாம், ஒரு நபி வந்துனாக்கா முன்னான சரியத்தெல்லாம் மாறி போயிடும், விட்டு போயிடும். முன்னாள் சரியத்தினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு நஜீஸு ஏதாவது பட்டுட்டாக்க என்னது நம்மளுடைய கையில் பட்டாக்கன்னு அதை அப்படியே துண்டு சொன்னது. இன்றைக்கி அது கருணா போதுங்கிறோம், வித்தியாசம் வருதா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி என்னது ஒருத்தருடைய குர்பானி கொடுக்குறாண்டாக்க அறுத்து போட்டு வந்துடணும், சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படியே வந்துடணும். வந்துட்டாக்க வானத்தில் தீ வந்தால் அப்படியே கரைச்சிட்டாக்க அது கபூலாசி தான் அர்த்தமா முன்னாடி உள்ள இதில். இப்போ இல்லை, அது இப்போ என்னது குர்பானியை அரைச்சி நெய்யும் நல்லா சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காம சொல்லலாம், சாப்பிடுங்க, தப்புலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் 3 முறையாக 3 போட்டுக்கங்கிறாங்க. குர்பான் கறியை ஒன்று தனக்கும், ஒன்று சொந்த பந்தங்களுக்கு, ஒன்று ஏழைக்கு கொடு. இது தர்த்தீபாக செய்யக்கூடிய நல்ல முஹப்பத்தான முஸ்தஹபான அமலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி போட்டு சொல்கிறாங்க,
யாருக்கும் தெரியாமல் நீயா சேர்த்து சாப்பிட்றதாலும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் முறை இல்லை, ஒரு தர்த்தீப் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் முன்னாள் சமூகத்தில் வந்து சாப்பிடவே கூடாது. அன்றைக்கு ஒருத்தர் வந்தார், அது கேட்டார், பாவா என் பிள்ளைக்கு வந்து அக்கியை கொடுக்கணும், அக்கிய கறியை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார். வேறாடு கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாங்க அவங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. தன் பிள்ளைக்காக வேண்டி அக்கையை கொடுத்தது சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. யாரெல்லாம் சொன்னா? இந்த ஆள் சொன்னாலா? சரி, நான் அந்த ஆள் பேசிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுப்பா கூடும். குர்பானிக்குரிய கறியை வந்து எப்படி சாப்பிடணுமோ அதே போல தான் அக்கைக்காவும். நானும் சாப்பிட்லாம், பிறகு சாப்பிட கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், எல்லாம் அப்படியே கறியாக கொடுக்கலாம், நம்ம இஷ்டம். அது வந்து ஆமாம், நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். நிறைய பேர் புரியதில்லை, அந்த மசாலா புரியதில்லை. ஆலிம் சாக்களுக்கு நிறைய பேர் புரியதில்லை. அறுவடை ஓய்வு இருந்தவங்களுக்கு எனக்கு மேலே மசாலா சொல்கிறாங்க. சரி, சொல்கிறது நோக்கம் என்னென்னாக்க, முன்னுண்டான சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த மசாயில்களை இப்பொழுது இருக்கக்கூடாது. இப்போ அது சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்ன மசாலா இருந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆணு பெண்ணுமா ரெட்டை பிள்ளையாக பிறக்க போதுங்க. முதல்ல பிறந்த கூட ரெட்டை பிள்ளையில் ஒன்று ஆண் இருக்கும், ஒன்று பெண்ணு இருக்கும். ரெண்டாவது பிறந்த ஒரு ஆணுக்கு பெண்ணு இருக்கும். பிறந்த ஆணுக்கும் ரெண்டாவது ரெட்டை குழந்தை பெண்ணுக்கும் நிற்க முடிச்சு கொடுக்கணும், ஹலால். அப்போ ஹலால். அதுலேருந்து பிரச்சனை ஆயிடுச்சு. யாருக்கு? காபிலுக்கும். ஹாபிலோட பிறந்த அந்த சகோதரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. காபிலோடு சேர்ந்தது, ஹாபிலோடு பிறந்தது வந்து கொஞ்சம் அழகாக கம்மியாக இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? மாற்றிக்கணுமா இல்லையா? இப்போ காபில் சொல்கிறாரு, என் கூட பிறந்த பெண்ணு அழகாக இருக்குது, நான் இவ்வளோத்தையும் நிற்க முடிப்பேன், நீங்கள் அதை நிற்க முடிச்சுக்க. இப்போ சரி நம்ம சரி கூடாது பண்ணாக்கா அதெல்லாம் முடியாது, இப்படித்தான், இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படின்ட்டு மிரட்டினார். அதிலே பெருசாக ஆகி போச்சு. அவன் தாங்க, சரி நான் செய்கிறது தப்பா, நீ செய்கிறது தப்பா போதுமா? சரி, எல்லாத்தையும் ரெண்டு வருஷம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஆள் அறுத்து கொடுப்போம். யாருடைய ஆள் வந்து அல்லது கபலை பார்ப்போம் அப்படின்னாரு. இவர் ஒரு ஆள் எடுத்தார், அவர் ஒரு ஆள் எடுத்தார். ஆமாம், ஹாபிலுடைய ஆட்டை அறுத்ததை அப்படியே வாழ்ந்த நேரத்துக்கு நெருப்பு புசிக்கிடுச்சு. அது ஏற்றுக்கொள்ள அர்த்தம். இவர் தான் அப்படியே வீணாக போயிடுச்சு. இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த பிடிவாதம், பொம்பளை மேல ஆசை, நம்ம கூட வந்து அழகாக இருக்க விழுது அடையணும் அப்படின்ட்டு ஆசையில் முடியாதுன்றார். கேட்கல, நீ இடையூறாக இருந்தால் உன்னை கொலை செய்யணுங்கிறாரு. அப்படியே நீ இடையூறாக தான் இருப்பேன், நீ கொலை செய்ததாக இருந்தால் நான் திருப்பி உன்னை தாக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவன் கேட்கல, அவன் கொலை செஞ்சான். அதை எப்படி அடக்கணும்னு தெரியல அவனுக்கு வந்து. சரி, இப்போ இன்றைக்கி பார்த்தா ராமேஸ்வரத்தில் 2 கபர் ஒன்றாக்கிறதாக போட்டிருக்கான், நீட்டாக பெரிய கபர் போட்டிருக்கான். அதெல்லாம் பொய், அதெல்லாம் வந்து யாரும் நம்பாதீங்க யாருமே. ராமேஸ்வரம் போனாக்கா ஹாபில்கள் கபர் பார்ப்பாங்க. ஏன்? ஹாபில் என்பவர் முஸ்லீம், காபில் என்பவர் காஃபிர். காஃபிர் வந்து நெருப்பானக்கூடிய மாற்றி இருந்தாலும், அதனால் இரண்டுமே ஒன்றாக ஆகாது. அதனால் யாரும் போனீங்கன்னாக்க அங்கே போகிற அவசியம் இல்லை, தேவையில்லை. சும்மா வேடிக்கை பார்க்க போங்க, அதை அங்கே போய் ஆசையில் ஓதாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா அது 2 உண்மையான கபர் அல்ல அது. ஆமாம், உண்மையான கபர் வந்து ஹாபிலுடைய கபர் வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதை மறைச்சிட்டாங்க அந்த ஆளுங்க. எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் பெரியாக உள்ளே அடங்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதை மறைச்சி தன்னுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த சாமி நல்லா நமக்கு அதை எல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறது அல்ல. இந்த பெரியார் அங்கே அடங்கப்பட்டிருக்கனால எல்லாம் கிடைக்கிது அவங்களுக்கு வந்து, அதனால் ஒன்றும் கிடையாது. மாற்றிடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இங்கே பாருங்கள், பழனியில் பாருங்கள், கீழே பெரியார் அடங்கியிருக்காங்க. அங்கே போய் சாதம் போய் அங்கே போய் வனது பாத்தியா போயிட்டு மேலே போகிறானுங்க எல்லா இடத்துலையுமே. எல்லாத்துக்கும் இந்த சிக்கிந்தாமலையில் பாருங்கள், சிக்கிந்தாமலையில் மேலே ஒரு பகுதியில் வந்து சிக்கிந்தா ஒளியை வணங்கியிருக்காங்க, இன்னொரு பகுதியில் வந்து அந்த சாமி இருக்குது. அதனால எங்கள் சாமி கற்றுறாங்க, திருப்பங்குன்றத்தில் 3 காலம் பாசிக்கிறேன், பால் படிக்கிறாங்க, உருவாங்கிறேன். ஆனால் அது அங்கே யார் அணையிருக்கா? சிக்கந்தர் வழியில் அணையிருக்காங்க. அவங்க யார்? அவங்க வந்து ஏர்வாடி பாஷாவுடைய சகோதரர். அவரை சொல்கிறாங்க, அங்கே போகிறவங்க இங்கே வந்து ஜியாரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அதாவது கனெக்ஷன் இருக்குது. சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னுண்டான சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை இப்போ உள்ள இந்த சரீரத்தில் கொண்டு வரக்கூடாது.
கொண்டு வந்தால் அது அவங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். இதனால் நம்முடைய அமல்கள் பாதிக்கும். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் எப்படியே போட்டுருவாங்க, அவங்க முன்னேற்றம் கிடைக்காது. எதுக்காக வந்தோமோ அது முன்னேற்றம் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம என்ன சொல்லணுன்னாக்க, ஷேகு சொல்வதை அப்படியே கேட்கணும். இன்னொரு உஸ்தாத் சொல்கிறத கேட்குறதா இல்லையான்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் அஜித் இப்படி சொன்னாங்க, நான் எப்படி உங்கள் பேச்சு கேட்குறதா அவங்க பேச்சு கேட்குறதா? கேட்டுக்காங்க, பேச்சு கேட்டுக்க. கேட்குறதா இல்லைன்னு கேட்டான்னாக்கா கேட்க தயாராகிட்டா நான் தங்கையும் அப்போ நான் கேட்டுக்க, ஒன்றும் இல்லை. இல்லை நான் சொல்லி கேட்கணுனாக்கா இப்போ நான் என்ன சொன்னாக்க திமிர் வந்துச்சுன்னு அர்த்தம். நான் வந்து அப்படி சொல்ல முடியாது. எந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி கேட்க சொல்ல மாட்டாங்க. அதே போல் ஹவுசுல்லா அதை போய் கேட்டாங்க, இப்படி வந்து மன்சூர் அல்லாஹ் வந்து நான் பெரிய ஒரு நான் தான் அல்லாஹ் சொல்கிறாரு, இதுக்கு வந்து ஃபத்வா வந்து அபிஷேகம் தான் கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, தலப்பாவை கீழே எடுத்து வச்சுட்டு அபியூஸ் இருந்தால் சொல்கிறது சரித்தான்னாங்க.